ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல் ஸ்லீவை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி இருக்கோம். ஸோ ட்ரேசிங் மேலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் பென்சிலில் நல்லா கிளியராக தெரியிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பிரைடல் டிசைனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்டர்லாம் நான் ஒர்க் பண்ணலை. ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம வந்து பார்டர் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துலலாம் ஃப்ளவர் கொடுத்துருக்கோமோ, அங்கே எல்லாமே வந்து ஸ்ட்ரென்ச்சஸால் நம்ம வந்து அவுட்லைன் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பெட்டல் முடித்தோடனே அடுத்தது நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து அப்படியே அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து நம்ம கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர்ஸ் மேலேயே தான் நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். நல்லா குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து எண்ணாட் போடாமல் அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா மம்தா பிராண்ட். அதே நீடில் நம்பர் வந்து 14 எடுத்திருக்கேன். நம்ம த்ரெட் ஒர்க் அண்ட் தென் ஜரி த்ரெட் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவருடைய அவுட்லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறோமோ அந்த எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிரைடல் ஸ்லீவாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் ஒரு டிசைனாக இருக்கலாம். ஒரு மெயினான ஒரு ஃப்ளவரோ இல்லை மோட்டிஃப் டிசைனோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கோடைய லுக் வந்து நம்மளுக்கு நல்லா எலகண்ட்டாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரேசிங் மேலேயே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே வரேன். பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியாக வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு, அந்த ஃபினிஷிங், அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் லாங்காக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவருடைய லுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவருடைய சென்டரில் இருக்க, அதாவது அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம கொடுத்துருக்க அந்த பெட்டலுக்கு பக்கத்தில், அதாவது நம்ம டச் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு இந்த ஃப்ளவரை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒர்க் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது த்ரெட் ஒர்க்கோ இல்லை பீட் ஒர்க்கோ எடுத்தேன்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டிசைனில் இருக்க அவுட்லைன் ஃபுல்லாகவே, அதாவது ஃப்ளவருடைய அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஷேப், அதாவது இன்னர் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீடிலில் வந்து நான் 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெல் பிராண்டு தான். அதாவது நான் சாரீக்கு மேட்சாக வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கேன். சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் கலர்ஸ்லேயே இருந்தது. ஸோ அதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சென்டரில் வந்து சேம் கலர்லேயே வந்து த்ரெட்டை சூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடணும் அப்படின்றது வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்குற ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதாவது நெருக்கமாக அந்த சர்க்கிள் ஷேப் அவுட்லைன் மாதிரியே நம்ம வந்து கொடுத்துட்டே வரணும். இப்போ கிளாத்லேருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீடிலில் ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்பவும் நீடிலில் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ திரும்ப இப்போ வந்து கீழே வந்து நல்லா நீங்கள் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம்.
ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் த்ரெட் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நெறைய பேர் வந்து 14ஸ் எடுப்பாங்க, 16 ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. நம்ம அந்த நாட்டோடைய லெவல் பொறுத்து தான் நம்ம வந்து த்ரெட்டை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இதனுடைய ஃப்ளவருக்கு நான் என்ன அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து நாட் போட்டுட்டே வரணும். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் வெரி ஈஸி. நெறைய பேர் வந்து இது ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒரு டிசைனை ஒர்க் பண்ணும்பொழுது, அது இன்னும் வந்து நம்ம டிசைனை வந்து ஹை லுக்கில் வந்து காட்டும். இந்த பிரைடல் டிசைன் பார்த்தீங்கன்னா, வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் தென் கட் பீட்ஸை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் தென் வெரி சிம்பிள். பிகினர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டுட்ருக்க நாட் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பக்கத்தில் தான் நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நாட் போடணும். ஒன்று மேலே ஒன்று வந்து நமக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து ஃபுல் இது வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்தது இன்னர் ஸ்பேஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ செகண்ட் லைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் செகண்ட் லைனில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் வந்து அந்த இன்னர் ஸ்பேஸஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம இன்னர் ஸ்பேஸஸ் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ளவருடைய இந்த பெடல் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி பீட் கொடுத்துட்ருக்கோம். அந்த பீட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் அண்ட் தென் 3mm 2 சுகர் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த பீட் பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி கொடுங்க. ஸோ எண்டில் வரும்பொழுது எந்த அளவுக்கு நமக்கு பீட் வேணுமோ அந்தளவுக்கு வந்து மட்டும் நம்ம பீட் ஆட் பண்ணி நாட் போட்டுக்கிட்டே வரணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு குறைவான ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பீடை வந்து குறைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சுகர் பீடு வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு சைட் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் அதர் சைட் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்ற எல்லா ஃப்ளவர்ஸையும், அதாவது ஃப்ளவர்ஸில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த பெடல்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பெடல்ஸ்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. சுகர் பீடுடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சுகர் பீட்ஸ்க்கு வந்து நம்ம சைஸஸ்லாம் கிடையாது. இருக்கிற பீட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லீஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா சுகர் பீட் மட்டும்தான். ஸோ அதை விட கம்மியான சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ பீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ சுகர் பீடு தான் வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இதனுடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பேண்ட். இப்போ நம்ம இந்த ஃப்ளவருடைய 4 பெடல்ஸும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் தென் பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக ஒர்க் பண்ணிக்கணும். சேம் ஒர்க் தான் நம்ம எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, நமக்கு பார்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. நம்ம ஆரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸஸ் முடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸ் டிசைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரகிளாகி நிற்கிற இது பார்த்திங்க அப்படின்னா,
ப்ளவுஸோடைய இந்த பார்டரில் ஒர்க் பண்ணுறது தான். ஏன்னா பார்டரில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நீடில் வந்து உடஞ்சிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப ப்ரெஷர் போட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணாமல் ஒரு லைட்டாக இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிற ஊக்கு இருக்கிற மாதிரி நீடில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீடில் உடையாமல் ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து எந்த த்ரெட்ல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அகெயின் உங்களுக்கு திரும்பவும் வந்து இந்த கொஷினை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நார்மல் ஸ்குவிங் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய கலர்ஸில் சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பீட்ஸோடைய கலர்ஸில் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக வந்து இதே கொஷின்ஸு தான் வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸில் இதுக்கான ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பவும் அகெயினும் நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸே வந்து நம்ம சேனல் மூலமாக கேட்காதீங்க. நீங்கள் ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ளவரோடையே நம்ம 3 பெடல்ஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து இருக்கிற அந்த பெடல்ஸையும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற பெடல் பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது ஒரே ஷேப்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம எல்லா ஃப்ளவரையுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அந்த குட்டி சர்க்கிளில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 mm பீட் அண்ட் தென் வந்து சுகர் பீடில் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து ஒரு சின்ன மோட்டிஃபை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சர்க்கிளோடைய சென்டரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதே அகைன் வந்து இன்னொரு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து சக்கீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் சக்கி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்மால் சைஸு சக்கீஸ் தான் எடுத்திருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது அண்ட் தென் ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எடுத்திருக்கிறது ப்ளைன் சக்கி தான் நம்ம எடுத்திருக்கோம். சக்கீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழ்ப்பக்கமாக தான் நம்ம வந்து சக்கி கொடுத்துட்டு அதோடைய சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்கு நடுவில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த சக்கியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ சக்கீஸ் மேலே வந்து நான் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கதான் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது கதான் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம சக்கி ஒர்க் எப்போல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு மேலே இந்த மாதிரி கதான் ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். நல்ல டார்க் கோல்டன் கலரில் இருக்க கதான் ஸ்டோன்ஸை தான் எடுத்து இந்த சக்கீஸ் மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த ஒர்க்கை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பார்டர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டால் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ சரி த்ரெட் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நல்லா நெருக்கமாக கொடுத்துட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த சரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம சுகர் பீடால் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். சுகர் பீடோடைய பிராண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ப்ரிசோபேன். அந்த நீடில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அயன் நீடில்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறது அயன் நீடில்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 4 பீடில் வந்து நான் டல் கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் சில்வர் கோல்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் டல் கோல்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு லைஃப் வரும். பீட்ஸ் எல்லாமே நல்லா கருக்காமல் கொஞ்சம் லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது இதே தான். 4 பீட்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கருத்துடுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் வந்து டல் கோல்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும், கஸ்டமரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சுகர் பீடால் 1 லைன் கொடுத்து இந்த பார்டரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு ஒர்க்கு தான் கொடுத்துட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொடி டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பீட் வந்து கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். கட் பீட் வந்து கொடுக்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கொடி டிசைனுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸில் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து 3 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி க்ராஸ் லைனாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு லாங் செயின், ஷார்ட் செயின் கொடுத்துட்டு அகெயின் வந்து கட் பீட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நம்ம வந்து ஒரு க்ராஸ் லைனாக தான் இந்த லீவ் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம வந்து லீஃபை ட்ரா பண்ணோமோ இதை ஃபுல் ஒர்க்கை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் வந்து நம்ம எல்லாமே முடிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய ஃபுல் ஒர்க் வந்து நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிரைடல் டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.